6ஆம் அதிகாரம். நீங்க தயவு செய்து கொஞ்சம் தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை என்பது, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா அந்த நம்பிக்கை நம்மளுக்கு உருவாக்கணும்னா, அந்த நம்பிக்கையை நம்ம பார்க்கணும்னா அது தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கு நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா. தேவனோட வார்த்தையை பார்க்கிறவங்க, தேவனோட வார்த்தையை கவனிக்கிறவங்க, தேவனோட வார்த்தையை நம்புகிறவங்க, அவருக்குள்ள அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களா, அவரை நம்புகிறவர்களா மாறுவாங்க. அவரை ரொம்ப நம்புவாங்க. ஏன் நம்புறாங்கன்னா, வேதம் அவரை உறுதிப்படுத்துது. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை நம்மளுக்கு என்றும் உள்ளது என்று வேதம் தேவனை குறித்து ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு கொண்டு வரும். இன்னைக்கு அநேக நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்ம நம்பி, ஒரு காரியத்தை நம்ம பிளான் பண்ணி, ஒரு காரியத்தின் மேல நம்ம எல்லா அந்த விஷயங்களை நம்ம ஆரம்பிப்போம், நம்பி இருப்போம். அது ஒருவேளை அது நம்மளுக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, அது நம்மளுக்கு ஜெயம் ஆயிடுச்சுன்னா, அது நம்மளுக்கு ஓகே வெற்றி வந்துருச்சுன்னா, நம்ம என்ன நினைப்போம்? நான் நினைச்சது நடந்துருச்சு. இன்னொரு நபர்கள் இருக்காங்க, ஒன்னு நினைப்பாங்க, அது நடக்கலன்னா, அது ஆகலன்னா லக்கு இல்லல, சூய் வந்துருச்சு, எனக்கு நடக்காம போச்சு, நினைச்சேன் இந்த இடத்துல எனக்கு அமையல, பொருத்தமாவல, அது வேற ஆளுக்கு போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இது நம்ம வாழ்ற இந்த உலகத்துல இப்படியாக நம்ம நினைக்கலாம். ஆனா வேதம் என்பது, கர்த்தருடைய வேதம் என்பது தேவன் மேல நம்பிக்கை கொண்டு வருகிறது தான் தேவனோட வசனம், தேவனோட வார்த்தை. இப்ப பிரசங்கம் பண்றேன் வச்சுங்களேன், நான் பிரசங்கம் பண்றேன், ஆண்டோட வார்த்தையை சொல்லி பிரசங்கம் பண்றேன். அந்த பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்றாரு, திராட்சை பழம், திராட்சை கொடி, திராட்சை தோட்டம் அப்படின்றாரு வச்சுங்களேன். இப்ப நம்மளுக்கு என்னவா தோணும்? ஓ, திராட்சை பழம்னா எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த வசனத்தை நம்பினா ஆண்டவர் எனக்கு திராட்சை பழமா தருவாரு. தெரியுதுங்களா? நம்மளுடைய பார்வை என்னது? ஓ, நீ பாஸ்டர் திராட்சை பழத்தை சொல்ற, நம்ம சீக்கிரம் மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக அந்த பொருளை நம்ம நினைச்சுக்குவோம். என்னது? இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாரு, ஆண்டவர் நம்மள திராட்சை பழமாய் மாத்திரும் அப்படின்னா எல்லாருக்கும் நான் சுவையா இருப்பேன். நல்ல கவனமா இருக்க. ஆண்டவர் ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து சொல்றாருன்னா, அந்த உதாரணம் என்பது, நீங்க அந்த உதாரணத்தை பார்க்கறத விட்டுட்டு அந்த உதாரணத்தை பார்க்காதீங்க. என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. இப்ப ஒரு வசனம் இருக்கு, ஆண்டவர் சவுல் கிட்ட பேசும்படி, சரி, சவுல்கிட்ட பேசும்படி ஆண்டவர் கழுதி அனுப்புறாரு. இப்ப நான் ஒரு பிரசங்கம் பண்றேன் கழுதியை பத்தி. இப்ப நீங்க கழுதியை நினைச்சுக்கிட்டே தூங்க முடியுமா? ஏன்னா வேதம் அது ஒரு உதாரணத்துக்கு, நம்மளுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம புரிஞ்சுக்கத்தக்க தேவன் வார்த்தையிலிருந்து அந்த சம்பவங்களை எடுத்து சொல்றாரு. அப்ப எடுத்து சொல்லும் போது அந்த பொருளை நீங்க போக்கஸ் பண்றதை காட்டிலும், அந்த பிரசங்கத்துல இருக்கிற அந்த அடையாளத்தை நீங்க பார்க்கறத காட்டிலும், அந்த வேதத்துல வெளிப்படுகிற தேவனை நம்ம பார்க்கணும். என் கூட இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அடையாளத்தை நம்ம பார்க்கறத விட்டுட்டு, இந்த பொருளை பார்க்கறத விட்டுட்டு, ஆசீர்வாதத்தை பார்க்கறத விட்டுட்டு, முக்கியமா சூழ்நிலையை பார்க்கறத விட்டுட்டு, உங்களோட பேசுகிற தேவனை பாருங்க. என்ன எடுபறமா? ஆமென். அல்லேலூயா. என்னைக்கு நம்மளோட சிந்தை தேவனை பார்க்குதோ, அன்னைக்கு நம்ம விடுதலை ஆயிடுவோம். நம்மள திரும்பி சொல்றேன், என்னைக்கு நம்ம தேவனை பார்க்கிறோமோ, சொல்றேன், நம்ம என்னைக்கு தேவனை பார்க்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில விடுதலை. கைதட்டி மகிமைப்படுத்துவாங்க. நம்ம ஆண்டவரை விட்டுறோம், வேதத்துல பார்த்து, பைபிளை பார்த்து ஆண்டவரை விட்டுறோம். தேவன் சொன்ன அடையாளங்களையும் அற்புதங்களையும், தேவன் தருகிற மேன்மைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொன்னதை
நீங்க மறந்தாலும், நீங்க இப்படி சொல்றேன், நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க, எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நீ செஞ்சாலும் தேவன் உன் மேல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அது தீமைக்காக அல்ல, தீமைக்கு இல்ல, அது நல்லதுக்காகவே கர்த்தர் தருவார். உனக்கு நீங்க நினைப்பீங்க எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்ல முடியாது, என்னால ஆகாது, நம்ம நினைப்போம். கர்த்தர் சொல்ற இது உன் நன்மைக்காகவே, குட் ஃபார் யூ. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி தெரியுமா பார்க்கணும்? நீங்க அதுல இருக்கிற அடையாளங்களையும் பொருட்களையும் ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் வல்லமைகளையும் அதிசயங்களையும் பார்க்கறத காட்டிலும் அதுல இருக்கிற மறைந்திருக்கிற, அதுல வெளிப்படுகிற, அதுல இருக்கிற தேவன் பெரியவர், அவரை பாருங்க. We must look to God. தேவன் யாரு? அவர் பெரியவர். அவர் என்னென்ன காரியங்கள் செய்தாரே, வானத்தை பூமி உண்டாக்கினாரே, மனுஷனை மண்ணினால் உருவாக்கினாரே. அல்லேலூயா. தேவனை பாருங்க. தயவு செய்து எந்த சூழ்நிலை குடும்பத்துல என்ன வந்தாலும் நீங்க போய் தேவனை பாருங்க. நான் சொல்றேன், உங்க பிரச்சனைகளை காட்டிலும், உங்க குடும்பத்தில் இருக்கிற வறுமைகளை காட்டிலும், உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் அழுகைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் என்பது நீங்க அவரை மகிமைப்படுத்துறீங்க. அல்லேலூயா. நீங்க அவரை மகிமைப்படுத்துறீங்கன்னா தேவன் உங்க குடும்பத்தில் இறங்கி வர மாட்டாரு. அல்லேலூயா. அற்புதம் செய்ய மாட்டாரு. உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய போராட்டத்தை தேவன் மாற்ற மாட்டாரு. உங்களுடைய வழியில் இருக்கிற எல்லா இடுக்களையும் பிரச்சனைகளும் தடைகளும் கர்த்தர் மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த பெரியவர். நம்ம ஆண்டவரை உயர்த்தணும்யா. இந்த வேதத்தில் இருக்கிற தேவன், நம்ம வைத்திருக்கிற வேதம் பைபிள், அதுல சொல்லப்படுகிற தேவன் பெரியவர். அவர்னால முடியாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவன் எப்படி தெரியுங்களா பார்க்கிறோம்? யார்கிட்டாச்சும் போய் விசாரிங்க, இந்த தேவன் எப்படி பார்த்தீங்க, எப்படி நீங்க நம்புறீங்க? பாஸ்டர், எங்க வீட்டுல ஒரு வெள்ளை பேப்பர் போட்டாங்க, அந்த வெள்ளை பேப்பர்ல போட்டுச்சு கை கட்டையா இருக்கிறதெல்லாம் கை நீட்டாயிரும், மூக்கு வளராதவன் மூக்கு வளருதான், இந்த மீட்டிங் போனா காது கேட்காதவனா காது கேட்குறாங்க, நடக்காதவன் வீல் சேர்ல வரலாம் நடந்து போறானா, அதனால அந்த கூட்டத்துக்கு நான் போறேன். அந்த கூட்டத்துக்கு போனேன் நானு. உண்மையிலேயே பாஸ்டர், இந்த வீல் சேர்ல வந்தவன் போகும்போது நல்லா ஆய சிரிச்சுட்டு போறான், அந்த தேவன் எனக்கு வேணும்னு ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் நினைச்சாருன்னா அந்த மூடனுக்கு, அந்த குருடனுக்கு, அந்த செவிடனுக்கு வானத்திலிருந்து நீ இருக்கிற வீட்டிலேயே தேவனால குணமாக்க முடியும். அவரு நீ எங்க வாழ்றேன்னு நம்மளாவது ஜலான் வந்து சில நேரத்தில் JLN போட்டா கூட வேப்ஸ் வேலை செய்யாது, மேப்ஸா வேஸ் வேலை செய்யாது. JN போட்டாலும் அதுக்கு கரெக்டா போடணும், JALAN போட்டாதான் அது ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா தேவனுக்கு அது தேவையில்லை. உன்னுடைய இருதயங்களை, உன்னுடைய இருதயத்தினுடைய திரைகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நீ யாரு, உன் பேர்ல தேவன் வைத்திருக்கிற தரிசனங்கள் என்ன என்று கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நீ கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, அந்த வேதத்தில் இருக்கிற தேவனை நம்பும் போது, உன் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் உனக்காக நன்மையாய் மாற்றி போடுவார். ஏன் தெரியுங்களா உங்க குடும்பத்தில் நடக்கல? ஏன் தெரியுங்களா நடக்கல? ஏன்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் உள்ளவன் எப்படி தெரியுங்களா இருப்பான்? இந்நேரம் துள்ளி குதிச்சிருப்பான். நிச்சயமா பாஸ்டர், ஆண்டவர் இன்றைக்கு என் குடும்பத்துல செய்ய போகிறார். அதான் என் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது நடக்கிறதுக்கு முன்பாக, ஆகிறதுக்கு முன்பாக, நம்ம வாழ்க்கையில வரப்போகிற முன்பாகவே நம்புகிறது தான் விசுவாசம். விசுவாசம் நீங்க எப்படி தெரியுமா இருக்கு? இவன் ஆமேன் சொன்னாதான் இவர் ஆமேன் சொல்வார். ஏன்னா விசுவாசம் வந்து வேற பாக்குறது, நம்ம ஏதோ சொல்லி தப்பா சொல்லிடுவோம், அவமானம் ஆயிரும், வேற வெக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை அப்சர்வ் பண்றோம். விசுவாசம் என்பது உன்னுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரணும். அதான் என் தேவனோட விசுவாசம்.
தேவன் மேல இருக்கிற விசுவாசம். கர்த்தர் நிச்சயமாக என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் கண்ணீரை கர்த்தர் மாத்தி போடுவார். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் தொழுது கொள்கிற தேவன் உங்க ஊழியக்காரர் மூலமா உங்களை சுகமாக்குற தேவன் அல்ல. நீ வாயில திறந்து கடவுளே, தேவனே, இயேசுவே என்று கூப்பிடும் போது உன்னுடைய வார்த்தைகளுக்கு, உன்னுடைய கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு தேவன் அருளை செய்வார். ஆமென். அல்லேலூயா. காகிதமாய் பார்க்காதீங்க, அந்த வார்த்தையில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கணும். ஆண்டவரே, இப்போ ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, எல்லாரும் சொல்றாங்க இந்த இடத்துல கிராப்பே போகாது சொல்றாங்க. வேலை இடத்துல சொல்லலாம், இல்ல ஏதோ ஒரு உறவினுடைய ஃபங்க்ஷன்ல நம்ம போயிட்டு நிக்கிற இடத்துல சொல்லுவாங்க இந்த இடத்துல கிராப்பே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா, கிராப் வராதா அப்படின்னு சொல்லிசாதீங்க, அதுக்கு பேர் அவிசுவாசம். தேவன் எனக்காக ஒரு கிராப் அனுப்புவாரு, நான் விசுவாசத்தோட தட்டுவேன், அங்க கிராப் கிடைக்கும். அதான் என் விசுவாசம். உங்களுக்கு தெரியல, கர்த்தர் நம்மளுக்காக யாவையும், வசனம் தான் போட்டிருக்கு, உங்களுக்காக யாவையும் செய்யவே மாட்டேன் அப்படின்னாரா? செய்து முடிப்பார். முடியாத காரியங்கள் தேவன்கிட்ட இல்ல. நீ தேவனிடத்துல வேண்டும் போது, தேவன் மேல விசுவாசமா அறிக்கை செய்யும் போது, தேவன் நீ அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தர் உனக்காக நன்மையாய் செய்து முடிப்பார். தேவனை பாருங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. வேதனை வந்துகிட்டே தான் இருக்கும், வியாதி வந்துகிட்டே தான் இருக்கும், வீட்டுல போராட்ட பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும், எதிர்ப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க எந்த இடத்துல குடும்பத்திலேயே பிரச்சனை வரையா, வேலைக்கு போனாலும் பிரச்சனை வரையா, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் பிரச்சனை வரும். ஏன் நீ போய் சாப்பிடலாம் சைனீஸோ இந்த மாமா கடையில் உட்காரும், அங்க ஒரு ப்ராப்ளம் வரும். நீ ஆசையா அவன் தாரே கவ் அப்படின்னு அவன் பச்சை தண்ணி மாரி கொண்டு வந்து கொடுப்பான், சந்தோஷமா குடிப்பீங்க. அவன்கிட்ட ஒரு சண்டை போட்டுருணும். ஏய் அது என்ன சொல்லுங்க, லக்கி பாயா சைட் மீனோங்க तो अल्लूर में आड़ी அண்ணீடா. அவன் கோபத்துல போய் டென்ஷன் ஆகி அவன் போய் முதல்ல அப்படிட்டு அல்லூர்ல தண்ணி எடுத்து கொடுக்குறான். கோபத்தை நம்மளே குடிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்களா? பார்த்தா அப்படிதான் இருக்கு. யா எங்க போனாலும் நீ தப்பிக்க முடியாது. நீ யானா, நீ தேவனுடைய பிள்ளை. உன்னை சோதிக்கும்படி, உன்னை கலங்கம் அடிக்கும்படி, உனக்கு உபத்திரத்தை உண்டாக்கும்படி பொல்லாத சாத்தான் எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு தான் இருக்கான். அதுல இருந்து நீ விடுதலை ஆகணும்னா உன் தேவனை பாரு. வசனம் சொல்றது, என் கண்கள் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது, அவரே என் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரும் என்னுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவருமாய் இருக்கிறார். தேவனை பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுங்களா, நம்மளோட ரொட்டேஷன், நம்மளோட டெய்லி வேலை என்ன தெரியுங்களா, ஒரு காரியத்தை தேவன்கிட்ட உட்கார்ந்து ஒப்பு கொடுக்கறது நம்ம செய்யறதே இல்லை. ஒரு காரியத்தை எவ்வளவு முணங்கி அதை பேசி அதை நினைச்சு அதுக்கு நம்ம என்ன ரெடியா வச்சுக்கோ, டிஷ்யூ பாக்ஸ் பக்கத்துல வச்சுக்கோ, சிந்தறதுக்கோ துடைக்கிறதுனா கண்ணு சபையில சிஸ்டர் சொல்லுவாங்க, டிஷ்யூ கொஞ்சம் கூட வாங்கி வை, ஏன்னா என்ன வந்து பாக்குறதெல்லாம் ஒண்ணு மூக்கு துடைக்கிறதுக்கு இல்ல கண்ணு துடைக்கிறதுக்காக டிஷ்யூ. அதுல பாஸ்டர் கூட குறை டிஷ்யூ வாங்கிருக்கேன். ஐயா நான் சொல்றேன், நீங்கள் அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு நன்மை உண்டாகாது. உங்களுடைய முகங்கள், உங்களுடைய நம்பிக்கை கடவுள் மேல, தேவன் மேல திரும்பும் போது உங்க வாழ்க்கை கர்த்தர் நன்மையானதை செய்வார். ஏன் தெரியுங்களா, நீங்கள் பார்ப்பது தேவன், அவர் வல்லவர், அவர் என் காரியங்களை வாய்க்க செய்வார், என் சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் மாத்தி போடுவார். ஹல்லேலூயா. வசனங்களுக்கு போவமாக அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோடு பேச போகிற வார்த்தை, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன்.
நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். தேவன் நம்மளுக்கு அவருடைய வார்த்தைகளை நம்மளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். யோசுவா 1:5 சொல்றாரு, ஆண்டவர் ஜோஷுவா பார்த்து, நான் மோசேயோட இருந்தது போல நான் உன்னோட இருக்கிறேன். அது வசனம் இல்ல, ஆனா தேவன் வாக்கு பண்ணதை அவங்களோட பேசுறாரு. ஜோஷுவாட்ட தேவன் பேசுறாரு, நான் மோசேயோட இருந்தது போல ஜோஷுவா நான் உன்னோட இருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்றதுன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவேன். அதான் என் தேவனுடைய வாக்கு தத்துவம். இன்னைக்கு தேவன் நம்மளோட வாக்கில சொன்ன வார்த்தைகள், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். தேவன் சொன்னார்னா கலங்காதீங்க, அதை குறித்து நீங்க சந்தேகப்படாதீங்க, அதை குறித்து நீங்கள் ஆராய வேண்டாம். கர்த்தர் சொன்னதை தேவன் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, கவலைப்படாத, உன்னுடைய மகனை குறித்து நீ கவலைப்படுற, நான் ஏற்ற வழியில அவனோட சூழ்நிலைகள் எல்லாம் மாத்துவேன். அதை கேட்டு நம்ம ஜெபிக்க மாட்டோம், சந்தேகப்படுவோம். ஒவ்வொரு நாளும் அதை அவிசுவாசத்திலே அறிக்கை செய்துட்டு இருப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தாதபடி சொன்னீங்க, ஆண்டவரே நீங்க பாருங்க, இவனை ஒரு ஊழியக்காரனா மாத்துவேன்னு சொன்னீங்க, இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஊழியக்காரன் மேல இருக்கிறான் இல்லையே. கர்த்தர் சொன்னார்னா அந்த வாக்கு தத்தத்தின் மேல காத்திருங்க. சொன்னவர் நிறைவேற்றுகிற தேவன். தேவன் சொன்னார்னா, உங்களுக்கு தேவன் சொல்லுகிறத கவனமா பாருங்க. அவர் உங்களிடத்துல சொன்னதை அவர் மறக்கவே இல்லை. தேவன் உங்கள்கிட்ட சொன்னதை அவர் மறக்கல. என்ன சொன்னாரு யோசிச்சு பாருங்க. தேவன் உங்கள்கிட்ட பேசுறது என்ன சொன்னாரு? தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணது என்னன்னு சொன்னாரு? உங்களோட தேவன் உறவாடி உங்களோடு ஆண்டவர் வாக்கு பண்ண promises word, தேவன் உங்கள்கிட்ட வாக்கு பண்ண வார்த்தைகள் என்னது யோசிச்சு பாருங்க. அதை நினைத்து பார்க்கும்போது கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்ற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த மனுஷனோடு, வேதத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு மனுஷனோடு வாக்கு பண்ணுகிறாரு. எபிரேயர் 6:13 வாசிப்போமாக. Hebrew chapter 6 verse 13 to 19. Hebrew chapter 6 verse 13 to 19. எபிரேயர் 6:13 வாசிப்போமாக. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணை இடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். ஆமென். அல்லேலூயா. இங்க நீங்க பார்க்கும்போது தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறத பார்க்கலாம். இந்த ஆபிரகாம் யாரு? இந்த ஆபிரகாம் யாருன்னு வேதத்துல பாத்தீங்கன்னா, இவன் ஒரு 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 சிலை செய்கிறார். அப்படின்னா அந்த நாட்டுல ராஜா எந்த ஆர்டர் கொடுத்தாலும், ஒரு பெண் சிலை கொடுத்தாலும் சரி, ஒரு புறா சிலை கொடுத்தாலும் சரி, ஒரு மரம் சிலை கொடுத்தாலும் சரி, என்ன ஸ்டாச்சு கேட்டாலும் இவனுடைய தகப்பன் யாரு? தேராகு. இவங்களுடைய ஃபேமிலி பிசினஸே பாத்திரம் செய்கிறது, சிலை செய்கிறது. நீங்க அது என்னது, சட்டி கேட்டீங்கன்னா சட்டி செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டச், இந்த மாதிரி ஒரு அடையாளம் செஞ்சு கொடுத்தா அடையாளம் செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் ஆபிரகாமுடைய வேலை. இந்த ஆபிரகாமை தேவன் பார்க்கும்போது, தேவன் ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்றாரா? கூப்பிடுறாரு, வா ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். உன்னை நான் என் பிள்ளையா, என் வாக்கு தத்தங்களுக்குள்ள உன்னை நான் ஒப்பு கொடுக்க விரும்புறேன். உனக்கு என்னோட வாக்கு தத்தங்கள் தந்து உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஆண்டவர் என்ன பண்றாரா? இந்த ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்றாரா? என்னன்னு சொல்றாரா? வாசிங்க திருப்பியும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணை இடும்படி, தேவன் ஆணையிடுறார், சொல்றாரு. என்ன சொல்றாரு? நடக்கும், உன் வாழ்க்கையில நான் செய்வேன். நல்லா
பாருங்க, தேவன் உங்களுக்கு சொல்லுகிறத வந்து தேவன் வந்து ஆணையிடுறார். வேதத்துல நீங்க பார்க்கலாம், தேவன் சொன்னது பரத்திலிருந்து அவருடைய சிங்காசனத்திலிருந்து தேவன் சொன்னது வேதம் தெளிவா சொல்லுது, அது அப்படியே நடந்ததுதான். இயேசு சொன்னால இறையாத அமைதியாரு, கடல் என்ன பண்ணுச்சு? அமைதியாச்சு. ஆமா தானே? சிங்கம் வந்து தானியேலை கடிக்க வந்தது. தேவன் என்ன பண்ணாரா? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். எங்கேயாச்சும் கடிச்சிச்சா சிங்கம்? அப்பனா தேவன் எதை கட்டளையிடுகிறாரோ, தேவன் எதை ஆணையிடுகிறாரோ அது அப்படியே தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கும். அதுதான் வாக்குத்தத்தம். அதான் தேவன் தருகிற வார்த்தை. நம்ம தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டுட்டோம்னா தேவன் அதை என்ன செய்யறாருன்னா, அதை என்ன பண்றாரா? ஆணையிடுகிறார். இப்போ ஒரு ராஜா சொல்றாரு, இன்னைக்கு அரண்மனையை போய் காவல் பாரு அப்படின்னா ராஜா என்ன சொல்றாரு? ஆணையிடுறாரு. இப்போ ஒரு பாஸ் வந்து சொல்றாரு, இன்னைக்கு நீ வந்து 3 ஹவர் ஓட்டி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னு போக முடியுமா? ஏன்னா அவரு ஆணையிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட ஆணையிடுறாரா? சொல்றாரு பாருங்க, அவர் ஆணையிடுகிறார். ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடி. தேவன் சொல்றாரு, தேவனுக்கு மேல, அங்க தெளிவா சொல்லுது, தேவனுக்கு மேல ஆணையிடும்படி அவருக்கு மேல பெரியவர் யாரும் இல்லையா? அவர் யாருக்கிட்டையும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன், தேவன் போய் யாருக்கிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அததான் சொல்ல வர. அவருக்கு பெரியவர் அங்க யாரும் இல்லையா? தேவனுக்கு பெரியவர் யாரும் இல்லை. புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவனுக்கு மேல வேற யாரும் இல்லை. போய் கேட்க தேவையில்லை, போய் விசாரிக்க தேவையில்லை. நான் வந்து இந்த நபருக்கு நான் கொடுக்கலாமா, இந்த சகோதரனுக்கு இதை தரலாமான்னு கேட்க தேவையில்லை. இவருக்கு மேல யாருமே இல்லையா? வசனம் தான் சொல்லுது, அவருக்கு மேல தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடி, பெரியவர் ஒருவரும் இல்லை என்று ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே. பாருங்க, ஆண்டவர் யாரோட பேர்ல கொடுக்கிறாரா ஆசீர்வாதத்தை? தேவனுடைய பேர்ல கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு வர வாக்கு தத்துவம் தேவனுடைய நாமத்தினால வருகிறது. ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதமானது, தேவன் தருகிற வாக்கு தத்துவமானது, தேவன் தருகிற ஆணையானது, தேவன் தருகிற வாக்கு வார்த்தையானது அவருடைய நாமத்தினாலே நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சவுல்ட்ட வரும்போது அவன் கேட்கிறான், நீ யாரு, எதுக்கு நீ சாப்பாடு எடுத்தாருன்னு? நான் வந்து ஏசாவுடைய மகன், எங்க அண்ணன் இங்க வேலை செய்யறாங்க. அப்ப கேட்கிற யாருன்னு? அப்பதான் இவன் என்ன? ஓ, அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கிற. God always recognize you are from where. தேவனுடைய ஆணை என்பது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். நம்மளுக்கு வர வேண்டிய வாக்கு தத்துவம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. தேவன் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வாக்கு தத்துவம் பண்ணவர் யாரு தெரியுங்களா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் நம்மளுக்கு வாக்கு தத்துவம் பண்ணார். ஹல்லேலூயா. வாக்கு தத்துவம் சும்மா இருக்காது. தேவன் நிறைவேற்றுவார். சொன்னதை கர்த்தர் செய்வார். மலைகள் விலகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நம்பின கட்டண எல்லாம் மாறி போலாம். யோபோட வாழ்க்கையில எல்லாம் இழந்து போனான். ஆனா கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தர் மாறல. தேவன் யோபோட வாழ்க்கையில தேவன் மாறவே இல்லை. சொன்னார், வாக்கு தத்தத்தை சொன்னார், கர்த்தர் நிறைவேற்றினார் யோபோடு. நீங்க பாருங்க, தேவன் ஆணையிடுறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் பண்ண வாக்கு தத்துவமா தேவனோட ஆர்டர்ல வந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆர்டருக்கு ஒரு விளக்கம் சொல்லட்டா, இப்ப வீட்டுக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல ஒரு சாப் வருது. அந்த சாப்ல என்ன போட்டிருக்குன்னா, கராஜா ஆன், கராஜா கவர்மெண்ட், அப்படியே வரும். கவர்மெண்ட் அப்படியே வரும், கராஜா அப்படிதான் அப்படியே வரும். கராஜான்னு வருதுன்னா நீங்க கராஜா அப்படியே தூக்கி போடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க?
எந்த சாமான் வந்திருக்கோ, யாரு லோயர் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறானோ, வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கட்டாத நம்மளுடைய சிந்தனை நிறைய ஓடும். வழக்கத்துக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன் வச்சிருப்போம். வீட்டு கடை வந்துருச்சா, பேங்க் கடை வந்துருச்சா, காடி அடையா, இல்ல நம்ம வேலையா, இல்ல காடி சாமானா, காடி தாரையப்பட்டதா, என்ன கராச்சான் போட்டிருக்கானே. அந்த உத்தரவாதம், அந்த ஆணை என்பது நம்மளுக்கு வந்திருக்கிற தீர்க்க தரிசனம், நம்மளுக்கு வந்திருக்கிற வார்த்தை, அது தேவனுக்கிட்ட இருந்து வந்திருக்கு. நம்மளுக்கு வந்திருக்கிற தீர்க்க தரிசனங்கள், நம்மளுக்கு தேவன் சொன்ன வார்த்தை தேவனிடத்துல வந்திருக்கான். அந்த ஆணை தேவனிடத்திலிருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் சொன்னார்னா அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா ஆர்டர் பை தி காட். அந்த ஆர்டர் நம்மளுக்கு வந்த வாக்குத்தத்தம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டது. கவனமாய் கேளுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கவனம் இல்லாதனால்தான், சரியா நம்ம தேவனோட வாக்குத்தத்தத்தை புரிஞ்சுக்காதனால்தான் நிறைய யூடியூப்பை பார்த்து, யூடியூப்ல நடக்கிறதெல்லாம் பார்த்து தேவனோட வாக்குத்தத்தத்தை மறந்து போறோம். தேவனோட வாக்குத்தத்தத்தை நினைக்க முடியல. நிறைய மாயமான விஷயங்களை நம்பிக்கிட்டு இருக்கோம். நடக்கலன்னா அப்புறம் தேடிக்கிட்டு புலம்பிக்கிட்டு வயிற்றுலையும் தலையில அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் மனத்திருமுறை என்னை மன்னிச்சிருங்க, மறுபடியுமா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம அந்த காரியத்தை செய்யணும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார்னா அவருடைய அந்த ஆர்டர், அந்த ஆணை நம்ம மேல இருக்கு. சொல்றாரு, ஆணை தமது பேரிலே தானே ஆணை, தேவனுடைய பேர்ல தேவன் ஆணையிட்டு இருக்கார். எம்ஜிஆர் சொன்னால, நான் ஆணையிட்டா அது எம்ஜிஆர் மாதிரி சாக்கையில சொன்னா போட்டாலும் சொல்லி நினைக்கிறேன், அது நடந்து விட்டாலும் சொல்லி நினைக்கிறேன். ஆண்டவர் ஆணையிட்டார்னா, தேவன் சொன்னார்னா அது நடக்கும். வேதத்துல பாருங்க, ஆதியாகமத்துல வானம் உண்டாகுதுன்னு சொன்னாரு. உண்டாவுச்சா இல்லையா? எப்படி உண்டாவுச்சு? இமேஜ் பண்ண முடியுதா? தேவன் சொன்னா நடக்குது. எப்படி? அவர் யாரு? வானம் உண்டாகுதுன்னு சொன்னார். ஐயா, தயவு செஞ்சு பைபிள் வச்சிருக்கிறவங்க அது ஒரு கதை புக்கா படிக்காதீங்க. மிஸ்திரி புக்ஸா, ஹிஸ்டரி புக்ஸ், கதை புக்கா படிக்காது. ரொம்ப பேருக்கு தூக்கம் வரலன்னா பைபிள் எடுத்தா தூங்கிடுவோம் சார். தூக்கம் வருது பைபிள். சிலவங்களுக்கு தலைக்காணி கீழே வச்சுக்கிட்டு அப்பதான் பேய் வராது பாச. நான் சொல்லிட்டா, பேய் பைபிளுக்கு பயப்படாது. உனக்குள்ள இருக்க ஒரு விசுவாசம் இருக்கு. உனக்குள்ள இருக்க பாரு ஒரு விசுவாசம். சாத்தானே சொல்லி பாருங்க. ஐயோ சாலா வருமா நீ கடப்புக்கு சலாம் யாருமா சினி சாலா செய்யமா சொல்லும். அதே மிதமா வா மைக்கேல் செய்யறதுதான் ஒரு வார்த்தை. ஏன் நம்ம சொல்றோம், இங்க யாரும் கிராஸ் போடல, இது கிராஸ் நினைச்சுக்கலாம். எஸ் சுமி நாம் போ சாத்தானே, போ சாத்தானே. அது புடிங்கிட்டு வா சாத்தானே, வா சாத்தானே சொல்லுவோம். திரும்பி வந்துரு, நீ கூட வந்து, நீ வந்துட்டா விட்டுருவேன். யா இதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இருக்க. ஹalleluya. மரித்தவனை உருவாக்குற விசுவாசம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வேணும். ஹalleluya. அதனால்தான் உயிரோடு மரித்த லாசருவை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உயிரோடு அவனை எழுப்பினது. ஹalleluya. இன்னைக்கு நம்ம எந்த அதிகாரத்துல நம்மளுக்கு வாக்குத்தத்தம் வந்திருக்குன்னா, தேவன் ஆணையிட்ட வார்த்தைப்படி நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சும்மா இல்ல. பைபிளை தூக்கிட்டு சனிக்கிழமை சும்மா நம்ம வரல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார், அவருக்கு சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். என்னமா சொன்னாரு? ஃபுட்பால் விளையாடுன்னு சொன்னார். ஏன் பாசில சொல்றேன்? அப்படின்னா அவரோட வாக்குத்தத்தத்தை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? திசைகாட்டி சும்மா இல்ல சொன்னாங்க, உன்னை சபிக்கிறானா அவனை நான் சபிப்பேன். ஆணையிடுறார். யார் எந்த உத்தரவில் எந்த அதிகாரத்துல ஆணையிடுறார் தெரியுங்களா? நீ தேவனோட பிள்ளை மேல ஆணையிடுறாரு. நீ தேவனோட பிள்ளை, நீ தேவனுக்கு வேணும், நீ தேவனுக்கு சொந்தமானவன்.
என்னுடைய நிமித்தம், என்னோட வார்த்தை நிமித்தம் உனக்கு நான் ஆணையிடுகிறேன்னு தேவன் சொல்றாரு. ஆபிரகாம் சொல்றாரு, நான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் ஆணையிடுறேன் சொல்ற பாருங்க. தமது பேரிலே, தமது தேவனுடைய பேரிலே. ஹalleluya. நீங்க சும்மா சபை பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காதீங்க. நம்ம பேரு அதுல ஒரு பெருமை. என்னது? என் சபை பேர் கட்டினா ஆடிடுவீங்க, என் பாஸ்டர் பேர் கேட்டீங்கன்னா எதிர் குதிச்சிடுவீங்க. வேதத்துல இது ஒரு டயலாக் இருக்கு. அவன் போடுவான், இயேசுவின் நாமத்தினால போ பிசாசே, போ பிசாசே. சாத்தான சொல்லுவான், எனக்கு பவுலையும் தெரியும், எல்லாரையும் தெரியும், என்ன வரட்டு நீ யாரு? ஏன்னா அவன் சொல்றேன், இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அது ராங். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா, அது தவறு. உங்களை ஆணையிட்டது, உங்களை ரட்சிப்புல கொண்டு வந்தது நம் தேவனுடைய வார்த்தை, அவருடைய அதிகாரங்கள், அவர் கொடுத்த ஆணையின்படிதான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. நாம ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும் போது தேவனிடத்துல அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது நான் சொல்றேன், கர்த்தர் ஆணையிட்டதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிடுறாங்க. தெளிவா பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்யறாங்க பாருங்க. தேவன் இப்படி அவனுடைய பிசினஸ் வந்து இப்படி இருந்தது, அவனை அந்த பிசினஸ்ல இருந்து தேவன் கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்றாரு. ஒரு மனுஷன் வாக்குத்தத்தம் பண்ணும்போது அவன் என்ன செய்யறான் பாருங்க, வாசிங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். பாருங்க, முதல்ல சொல்றாரு நிச்சயமா நான் ஆசீர்வதிப்பேன். இது எதுக்கு தெரியுங்களா? இன்னொரு வாட்டி சொல்றாரு, சில நேரத்துல நம்ம சொல்றது விளங்க மாட்டேங்குது, தேவன் சொல்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. அங்க இருந்து வீட்டுல இருந்து பாட்டு தட்டிட்டு வரும், கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். வீட்டுல இருந்து போகும்போது பாட்டு தட்டிட்டு கேட்டு போவோம். கஷ்டம் தாண்டின கேட பாஸ் ஏசுறது, சூப்பர்வைசர் ஏசுறது, எல்லாம் பயங்கரம் வந்தானே அந்த கலங்காதே என்ற பாடலே காண போயிடும். எல்லாம் என்ன வந்துடும், கலங்குவேன் கலங்குவேனே மறுபடியும் கலங்கி நிற்பேனே, எப்போதும் கலங்கிடுவே இனிமேலும் கலங்கி நிற்பேன். பாடே மாறி வாச பக்மன் மட்டும் அது கேட்டானா தலையில அடிக்கும். நான் எப்படி பாட்டு எழுத, நீ எப்படி பாடிக்கிட்டு? ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய கலக்கத்தை மாத்துகிறவர் நீங்கள் நானும் ஆராதிக்கிறது. ஹalleluya. பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. 38 வருஷம் ஒருத்த படுத்து இருக்கிறான். ஒரு உதாரணம், இப்ப மரியாக்கா படுத்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட சோர்வு என்னன்னு. எதுனாலும் படுத்து இருக்காங்க. ஏசுவின் நாமத்தை எழுதுனட அப்படின்னா வேற வேலை இல்லையா சார்? நானே உடம்பு முடியாம படுத்துக்கிட்டு இருக்கேன். 2 சளி மாத்திரை போட்டானே என்ன அப்படியே வானத்துக்கு பூமிக்கு தேவன் கொண்டு போய்கிட்டு இருக்காரு லிப்ட்ல. நீங்க இயேசு நாமத்தை எடுத்து நடந்து. ஆனா மரியாக்கா, நான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா பேசுறேன். மரியாக்கா எப்படி சீனத்துல இயேசுவான்னு எனக்கு தெரியாது. ஓகே, 38 வருஷம் படுத்துக்கிட்டு இருக்கா. அவனை கூப்பிட்டு இயேசு சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு. இப்ப எனக்கு ஒரு கேள்வி, தேவன் சொன்னனால அவன் படுக்கை எடுத்து நடந்தானா, இல்ல அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தினால அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தானா? அப்ப நம்மளுக்கே விசுவாசம் இருக்குதானே? அப்படியே படுக்கை எடுத்துக்கொண்டு நம்மளால நடக்க முடியல? ஆமென். நம்ம என்ன தெரியுமா டயலாக் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கோம்? தேவன் தூண்லயே இருப்பாரு, போர்வையில இருப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இன்னைக்கு ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்து அவரோட வாக்குத்தத்தம் ஆணையிட்ட வார்த்தையின் மேல நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது, அவரோட வார்த்தையை எடுத்துக்கொண்டு நடக்கும்போது, நான் சொல்றேன், உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற பெரியவராக இருக்கிறார். ஹalleluya.
அடிமையா இருக்கிறோம். முடியாது, ஆகாது, நடக்காது. நான் இந்த காரியத்திலிருந்து, இந்த குணத்திலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து என்னால மாற முடியாது, இந்த பழக்க வழக்கத்திலிருந்து என்னால மாற முடியாது நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன் அதை மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசு பெரியவர். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்றாரு பாருங்க. தொடர்ந்து வாசிமா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேருக்கு தேவனோட ஆசீர்வாதம் வேணும்? 3 பேருக்கு கட்டாயம் உண்டு. மரியா கனி போகும்போது பூத்து நிறைய எடுத்துட்டு போவீங்க. ஹalleluya. என்ன உங்களுக்கு வேணும் சொன்னீங்கன்னா வேன்ல ஃபுல்லா ஆக்கிடும். பின்னாடி இந்த வாரமும் அடுத்த வாரம் தான் நம்ம வேன். இந்த வேனை வந்து இந்த வாரமும் அடுத்த வாரம் தான் நம்ம இந்த வேனை பார்த்துருக்கேன். இந்த வேனை அப்புறம் நான் அறிவிப்பு சொல்றேன். தேவன் மேல நம்பிக்கை வைத்துட்டோம்னா அவரோட வாக்கு தத்துவம் நம்மளை நடத்தும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணப்ப ஆபிரகாம் எப்படி நடந்துக்கிட்டான்னு பாருங்க. வாசிமா. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே 15வது வசனம் பாருங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் தேவ வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா பொறுமையா அமர்ந்துரு, காத்துரு. நம்மளுக்கு வந்து தேவன் மேல காத்திருக்க தெரியும். சில நேரத்துல யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா கேட்பாங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. நம்ம என்ன சொல்லுவோம்? பையனுக்காக காத்திருக்கிறேன், கிராப்காக காத்திருக்கிறேன், டிரான்ஸ்போர்ட்டுக்காக காத்திருக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கொடுப்பேன் தானே? ஆமா தானே? இல்லையா? கொடுக்கவே மாட்டீங்களா? கொடுப்பீங்க, வந்து சொல்லுவீங்க இதுக்காக, இந்த காரியத்துக்காக. அது போல ஆபிரகாம், இந்த ஆபிரகாம் தேவனுடைய ப்ராமிசஸ்க்கு அவன் காத்திருக்கிறான். தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு ஆபிரகாம் காத்திருக்கிறான். ஒரு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நம்ம காத்திருக்கணும். காத்திரு. தேவ சமூகத்துல காத்திருக்கிற உன்னை நிச்சயமாக அவருடைய வாக்கு தத்தங்களினால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். காத்திரு. வேதனை தான், கலக்கம் தான், பாடுதான். ஹalleluya. எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, இப்ப ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறது பெட்டரா, நம்ம சுல்தான் அமீன் ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து எடுக்கிறது பெட்டரா? போனதில்ல கொஞ்சம் பேர் போயிருக்கீங்க. பாஸ்டர், அந்த மருந்து கவுண்டர்ல இந்த செக்அப்க்கு போறதோட பாஸ்டர் வீட்டுல விளக்கெண்ணெய் தடவி படுத்தலாம் பாஸ்டர். தேவ கொஞ்சமா சுகம் நம்புவார். காலையில் 7 மணிக்கு அன்னைக்கு ஒரு பிறகு சொல்ற பாஸ்டர், காலையில் 7 மணிக்கு வந்த பாஸ்டர், என்னை கூப்பிட்டது 12:30 மணி. அது முடிச்சுட்டு மருந்து எடுக்கலாம் போறேன். அவன் வீட்டுக்கு, அவன் வேலைக்கு வரும்போது நான் வந்தேன். அவன் வீட்டுக்கு போறப்ப நான் அவன் கூட சேர்ந்து பஸ்ல வரேன். அதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறார். ஆபிரகாம் தேவன்கிட்ட காத்திருக்கிறார். ஆண்டவர், நீங்க சொன்னீங்களே, நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்கிறோம்? சின்னதா பார்க்கிறோம். இன்னொரு கேட்டகரி இருக்கு. ஆண்டவர் எப்படி எப்ப தெரியுங்களா நினைக்கிறோம்? எப்ப நினைக்கிறீங்க? ஆன் சாட்டர்டே, சனிக்கிழமை மட்டும் தேவன் நம்மளுக்கு. ஏன்னா அந்த தேவன் அன்னைக்கு நினைக்கலன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே கோசம் 6 7 4 1 5 கோசம் 1 9 ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். நல்லா இருக்கீங்களா சார்? அப்படிங்களா? சபைக்கு வருவீங்க. ரொம்ப பேசுறதுக்காக, இந்த தொல்லை தாங்க முடியாததுக்காக சனிக்கிழமை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். தேவனை போய் நினைவு கூறணும். இப்படி இருந்தா எப்படியா வாக்கு தத்துவத்துக்காக ஒரு நம்பர் யாருன்னு தெரியலையா? என் மனைவி நம்பர் தான். ரொம்ப பேர் 4 நம்பர் சொன்னாங்க, எழுதியிருப்பேன். 7 நம்பர் தூசா சொல்றாரு. ஐயா, நம்ம காத்திருக்க, தேவனுக்கிட்ட காத்திருக்க தெரியணும். You must wait to God. கர்த்தர் என்ன சொன்னார்?
தேவன் என்னோடு என்ன வாக்கு பண்ணார்? என் குடும்பத்துக்கு, என் தகப்பனுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய தாய்க்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய வேலைக்கு தேவன் என்ன வாக்கு பண்ணாரு? சில நேரத்தில் பாஸ்டர் வந்து இங்க வந்து பாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் சனிக்கிழமை வேலையா இருக்கு பாஸ்டர், எனக்கு சபைக்கே வர முடியல, நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், சனிக்கிழமை எனக்கு லீவு கிடைக்கணும். நானும் என்ன பண்ணுவேன், அப்பா வாஞ்சியோடு வந்து கேட்கிறேன் ஆண்டவரே, இந்த சகோதரி சனிக்கிழமை லீவு உள்ள வேலையா கொடுங்க ஆண்டவரே. திடீர்னு அந்த வேலை எடுத்து ஒரு அதிசயம் நடக்கும். என்ன அதிசயம் நடக்குன்னா, சாட்டர்டே நோ வொர்க்கிங், வேலை இல்ல. இந்த பிசாசு என்ன பண்ணும் தெரியுங்களா? ஆண்டவர் சனிக்கிழமை எதுவும் சொல்லவே பயமா இருக்கு. உள்ளதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நடக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் கொடுத்துருவாரு, ஓகே உன்னோட விசுவாசத்தின்படி ஆக கடவுள் சனிக்கிழமை லீவ் எடுத்துட்டு போ அப்படின்னு. இப்ப நீங்க சமைக்க முன்ன சொன்னது என்னது? இப்ப நீங்க செஞ்சு கொண்டு இருக்கிறது என்னது? அதுவும் லீவு தான். எங்க லீவு? சேர்ச்சிக்கு லீவு. உங்களுக்கு வேலைக்கு லீவு தான் நான் ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபத்தோடைய பதில் என்னவா இருக்குன்னா, ஆண்டவர் எனக்கு 2 துணை லீவு கொடுத்துட்டாரு பாஸ்டர். இதுக்காக நான் வந்து வேற எந்த வித்தியாசமா ஜெபிக்க முடியாதியா? நீ எந்த சூழ்நிலையில் வரீங்களோ அதுக்காக நான் ஜெபிக்கிறது. அன்னைக்கு ஒரு சகோதரியை பார்க்க போனோம், நான் போன் குடும்பம் போனோம். ஆண்டவர் தெளிவா என்னோட பேசினாரு. அங்க அந்த சகோதரிக்கு அப்பதான் ஆபரேஷன் நடந்து முடிஞ்சு. டாக்டர் சொன்னா ரொம்ப கிரிட்டிக்கலானதா இருக்கு, கொஞ்சம் சீரியஸா இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கிட்டு. நான் சகோதரிக்கு ஜெபம் பண்ணும்போது தேவன் சொன்னாரு, அவங்களுடைய ஆபரேஷனை போட்ட எல்லா டியூப் எல்லாம் அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள போட்ட எல்லா டியூப்பையும் நான் குப்பை மாரி அப்படியே புடுங்கி நான் குப்பை தொட்டியில போட்டுருவேன்னு சொன்னாரு. அப்ப சொல்லும்போது அங்க இருந்த நிலை என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு எல்லாம் டியூப் ஆகிச்சு, யூரினே டியூப்ல தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாரி இடத்துல நான் போய் நான் சொல்றேன், தேவன் அறியாத உங்கள்கிட்ட சொன்னா கூட நீங்களும் நம்ப மாட்டேங்க, எனக்கு தெரியும். ஆமா பாஸ்டர்னு நான் போயிட்டேனே, என் வேதனைன்னு பாஸ்டருக்கு தெரியுமா? சும்மா வந்து டியூப் போயிருமா, குப்பை தொட்டி போட்டுருணுமா, இது போட்டாதான் எனக்கே போகுது. நம்ம சொல்றோம், நம்ம சிக்கல்ல நம்ம பேசுறோம். ஆனா தேவன் அறியாதவங்க நிச்சயமா நான் நம்புறேன் பாஸ்டர், இந்த கடவுளை எனக்கு செய்வார், செஞ்சாருன்னா இந்த கடவுளை நான் நம்புவேன். நடந்தது என்ன தெரியுங்களா? வேணா போட்ட போய் கேளுங்க. சொல்லி ஆண்டவர் செய்த நிறைவேற்றினார். அந்த சகோதரி கால் பண்ணிட்டு, பாஸ்டர் நீங்க சொன்ன மாரியே டாக்டர் எல்லா டியூப்பையும் புடுங்கி வீசிட்டார். ஏன் பாஸ்டர் குப்பை தொட்டியில போடுன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க வயிற்றுல இருந்து எடுத்தது பெருசா, குப்பை தொட்டி போகாது பெருசா? ஏன்னா சிலதெல்லாம் வந்து ஆண்டவர் சொன்னா கரெக்டா செய்யணும், கரெக்டா குப்பை தொட்டில போடணும். அந்த குப்பை தொட்டில போடுறதுக்கு தான் சிலர் இருக்கீங்களா, போய் எடுத்துட்டு போடுங்க. தேவன் என்ன சொன்னாரு? உன்னை சுகமாக்க என்னால் ஆகும், உன்னை குணமாக்க என்னால் கூடும், என்னோட வார்த்தை ஆணையிட்டு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் பொறுமையா இருக்கிறான். பொறுமையா இருங்க. தேவனோட வாக்குத்தத்தம் ஒவ்வொருத்தர் மேலும், உங்கள் தலைகள் மேல தேவனோட வாக்குத்தத்தம் நிழலா இருக்கு. சும்மா இல்ல. நீங்க நல்ல கண்ணு கொடுத்திருக்கிறது, கீழே பாக்குறது இல்ல. ஏதோ தட்டி போய் அப்பா விழுகுறது. அது பின்னாடி அம்மா கேட்பாங்க, கண்ணு என்ன புடனில வச்சிருக்கிறாங்க. நல்லா பாக்குற. ஆனா அவன் சொல்றேன், நம்ம கண்ணு சரியா தெரியலனாலும், ஐயா நான் என்ன சொல்றேன்யா, சில நேரத்தில் நானும் ஒரு மாதிரியாத நினைக்காதீங்க. பாசு பார்த்து தெரியாம இருக்க, பார்த்து தெரியாம இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன எனக்கு தெரியல. சொல்றது வேணும்னே பாசம் உங்களுக்கும். இங்க நின்றாரு, என்ன தலைமை தெரியல, நானு மாப்படாயா அவனை பார்த்து, ஓ நீங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க எனக்கு தெரியல. நீ கூட்டத்துல
தேவ பிள்ளைங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? அந்த கூட்டத்தோட வித்தியாசமா இருந்தா நான் கண்டுபிடிப்பேன். நீ கூட்டத்தோட கூட்டமா இருந்தீனா புரிஞ்சுக்குங்க, நீ வித்தியாசமா இருக்கணியா. அன்னைக்கு கபூத்தேல ஒரு மரணத்துக்கு போயிட்டேன். ஒரு நம்மளோட நண்பர்கள் இறந்துட்டாங்க. சின்ன பையன் 27 வயசு இறந்துட்டான். போய் பார்க்கணும். அவ்வளவுதான். ஏன்னா 2 தடவை அந்த பையன் சபைக்கு வந்திருக்கான். நான் ஜோம் பண்ணி போயிட்டு ரொம்ப வேதனையாச்சு. அங்க ஒரு பொண்ணு நம்மளுக்கு எனக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா என்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. என்னோட மூளை வந்து ஜாம் ஆயிடுச்சு. நானே சாரிமா நீ யாரு சோ நீயா, ஏன்னா ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ரெக்கக்னைஸா எப்படி தெரிந்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அச்சு எனக்கு தெரியல. இந்த அச்சு என்ன அச்சு? அச்சு மாறி போச்சு. ஆட்சி மாறினது இருக்கு, ஆனா அச்சிய மாறிடுச்சு. நான் கொஞ்சம் சாரி மாறி தெரியல. ஏன்னா இந்த சபையில அல்லேலூயா துதி மகிமை ஆடுனது அங்க வேற வேற இருக்கு. அங்க எரிக்க போற பாடிக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன இது பேசுதோ அது பேசல. ஆபிரகாம் காத்திருக்காயா, தேவ வாக்கு பண்ணாரு, என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, திருப்பியும் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I bless you, I bless you. ஏன் நான் சொல்றேன், தேவன் ஆணையிட்டுட்டார்னா, தேவன் சொல்லிட்டார்னா அதிலிருந்து உங்களை சாத்தான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களை ஆணையிட்டது தேவன். சாத்தான் சொன்னார்னா வச்சுங்க, டேய் so and so B&B Z and Z இது மேல கை வைக்காதன்னு சொன்னானா அவனால கை வைக்க முடியாது. யோபு கிட்ட தான் ஏன் சொன்னாரு, நீ எல்லாம் சோதி, அவனா அவன் ஜீவன் மேல. இன்னொரு இடத்துல சாத்தான் பிசாசோடைய பாடியை தேடுறான், மோசேயோட பாடியை தேடுறான். மோசே செத்து போயிட்டான். மோசேயோட பாடியை தேடுறான். அந்த பாடி யாருக்கு ஜாக பண்ணிட்டு இருக்கிறா? தேவன் பாதுகாக்கிறார். ஏன்னா சொல்றேன், வாக்கு பண்ணிட்டார்னா தேவன் உங்க மேல கடைசி பரியந்தம் கர்த்தர் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்னொரு இடத்துல செத்து போன ஒருத்தனை கொண்டு போய் எலிஜாவுடைய பாடி, அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறீங்க எவனாச்சும் செத்து போயிட்டா பாஸ்டர் மேல தூக்கி போட்டுருவோம், உயிரோட வந்துருவோம். ஒருத்தர் செத்து போயிட்டான், அவனோட பாடி கொண்டு போய் எலிஜா மேல போட்டாங்க, உயிரோட வந்துட்டான். அல்லேலூயா. வீட்டுல ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் வந்து சும்மா ஜெபிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். ஆண்டவரே, உங்களால உயிரோடு எழும்ப செய்ய முடியும். ஆண்டவரே, என்னோட சித்தத்தின் படி அல்ல, உங்களுடைய நாம மகிமைக்காகவே செய்யும் என்று ஜெபம். தேவன் மரித்தவனை உயிரோடு எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்ல, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்ல. பொறுமையா இருங்க. Be humble. அவன் வந்து தேவனோட வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்கிறான். பொறுமையா இருந்தான். அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பாருங்க, பொறுமையா இருக்கிறவன், தேவனோட வாக்குத்தத்தத்தின் மேல பொறுமையா இருக்கிறவன், அதோட முடிவு என்ன தெரியுமா? பெற்றுக் கொள்வீங்க, நீங்க சுதந்திரிச்சிருவீங்க, உங்களுக்கு தேவன் தருவார். இன்னொரு அடையாளத்தை நான் சொல்றேன். அங்க 16வது வசனம் பாருங்க. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணை இடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணை இடுதலே சகல விபத்திற்கு முடிவு. பாருங்க, இது என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்லி அதை ப்ரூவ் பண்ணணும்னா, அதை நம்பிக்கை கொண்டு வரணும்னா என்னன்னு சொல்லுவோம்? அம்மா சத்தியமா சொல்றேன், சொன்னதே இல்லை பாருங்க, சுப்பா தோற்கு சைத்தான போறீங்க. கிறிஸ்தவர்கள் வந்து டயலாக் மாத்திட்டாங்க. எப்படி மாத்திட்டாங்கன்னா, இயேசுக்கு பயந்து பாஸ்டர், இயேசுக்கு பயந்து அம்மா, இயேசுக்கு பயந்து நான் அப்படியெல்லாம் பேசல. அவன் சத்தியம்னு சொல்றான், நீ என்ன சொல்ற?
வேற வித்தியாசம் இல்ல. இததான் இங்க சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா அந்த வசனம் பாருங்க. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் என்ன காட்டிலும் எனக்கு வயசுல முதிர்ந்த பேரில் அவங்களோட பேர்ல ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படிக்கு அதை நம்பும்படி நீங்க நம்பணும். துபாராமா மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதுதான் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் எல்லாரும் பார்த்திருக்கீங்க அப்படின்னா. இப்ப மீதாக்கா என்ன நினைப்பீங்க அப்படி நான் சொல்லிட்டானே, என்ன பார்க்கறத விட்டுட்டு ஆமா டிபோராமா எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, அவங்கள்ட்ட விளையாட முடியாது, அவங்க அப்படியே சட்டையை பிடிச்சு அப்படியே நிறுத்திடுவாங்க நேரம். அப்படிதானே நினைப்போம். நான் என்ன நம்புறதால அவங்கள நம்பிடுவாங்க. இதுதான் என்னோட பெரியவங்களுடைய பேர்ல நான் ஆணையிட்டேன்னா அது உறுதிப்படும், அது உண்மைன்னு விளங்கும். அப்பதான் நீங்க நம்புவீங்க. இது நம்ம செய்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம வழக்கத்துல நம்ம பழகுற ஒரு விஷயம் உலகத்துல நடக்கிறத இந்த வசனம் எடுத்து சொல்லுது. உங்கள்ட்ட பெரியவங்களுடைய பேர்ல நீங்க சொல்றது உறுதிப்படும். உறுதிப்படும்படிக்கு ஆணையிடுதலை சகல விவாதத்திற்கு முடிவு. பாருங்க, அந்த ஆணையிடுறது வந்து அவங்க பேர்ல சொன்னனால அது ஒரு முடிவுக்கு வந்துரும். இப்ப சொல்லுவோம் பாருங்க, என்ன சொல்லுவோம், காலையில இருந்து நான் வீட்டுல தான் பாஸ்டர் இருக்கேன், எங்கேயும் போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒண்ணு சொல்லுவோம் பாருங்க. அப்பதான் எங்களுக்கு சந்தேகமா வரும். நம்பிக்கை இல்லைன்னா அம்மாட்ட கேளுங்க. நம்பிக்கை இல்லையா, என் போன எடுத்து பாருங்க. எனக்கு தெரியாதா, நான் பாக்குறதுக்கு முன்னே எல்லாத்தையும் அழிச்சிருப்பேன். எனக்கு தெரியாதா, வருவாரு எல்லாத்தையும் விசாரிப்பாரு, மாட்டி விட்ட பாசத்தை அம்மா அப்படி அம்மா இருந்தாங்களா, அம்மாட மொழியிலே கண்டுபிடிச்சிடலாம் இது போனிச்சா போனலையா. சில தாய்மாருங்க இருக்காங்க, அழகா கவர் பண்ணுவாங்க. இந்த பஸ் எடுத்தாங்க, அந்த பஸ் நடுவில் நின்றுச்சு பஸ், அதனால அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாங்க பஸ், அதை யாரோ மட்டும் தவறாக சொல்லிட்டாங்க பஸ். ஆமா, அவங்களுக்கு வேற வேலையில மகளை பத்தி தப்ப பேசு. இன்னைக்கு நியாயப்படுத்த உலகம் வந்து ஒருத்தர் பேரை வைத்து நியாயப்படுத்துறது வந்து உறுதியாகும். அது உலக பிரகாரமான உறுதியாகணும். ஆனா தேவன் தந்த வாக்கு தத்தம், தேவன் தந்த ப்ராமிசஸ் வந்து தேவனுடைய நாமத்தினால நம்மளுக்குள்ள உறுதிப்படும். அது உறுதியா நிக்கணும்னு சொல்லிதான் அந்த வசனம் இப்படி சொல்லுது. உலக பிரகாரமான பேர் பட்டவர்களுடைய நாமத்தை நீங்க சொல்லும் போது அது உறுதிப்படும். தொடர்ந்து பாருங்க. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை, தேவனும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையை மாறாத நிச்சயத்தை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார்னா அதுக்கு தேவன் ஆலோசனை தருவார். அந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கு ஆலோசனை தரும். ஆமென். தீமைக்கு அல்ல. இன்னைக்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தமானது நீ தீமையோடு வாழல, தீமையில சகிக்கல, தீமையில நீ வந்து தோல்வி காணல, நீ நன்மை அடையணும்னா அவரோட வாக்குத்தத்தம் நம்மளுக்கு ஆலோசனை வரணும். ஆமென். இன்னைக்கு தேவனோட வாக்குத்தத்தத்தை படிச்சுக்கிட்டு, தேவனோட வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கிட்டு, தேவனோட வாக்குத்தத்தத்தை நம்பிக்கிட்டு நாளைக்கு போயிட்டு 8:30 மணிக்கு எஸ்ட்ரோல தட்டி இந்த 18ஆம் தேதி 5ஆம் மாசம் 1981 காலையில 4 மணிக்கு பிறந்தவங்க இன்னைக்கு ஓன்னு பிரியாணி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி அதுல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்ப நீ எந்த வாக்குத்தத்தத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்க? பிரியாணி என்கிற வாக்குத்தத்தத்தை நம்பிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நம்ம நம்பிக்கை, நம்ம தேவன் ஆணையிட்டார் பாருங்க, உங்களை தேவன் வாக்கு பண்ணாரு பாருங்க, அந்த நம்பிக்கை மேல இருக்கணும். அன்னைக்கு ஒரு ஜேபி டவுனுக்கு போனேன். சிஸ்டர் வந்து கேட்டாங்கன்னா வாங்க போனேன். அப்போ அங்கே நிறைய இந்தியாவிலேருந்து வந்த சகோதரி இருப்பாங்க. அண்ணே
வாங்கினே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காரியங்கள் நான் சொல்றேன்னு. நான் பார்த்தேன், ஏற்கனவே நான் நல்லா தான் இருக்கேன், ஓஹோன்னு இருக்கிறேன். இப்படி இருக்கிற என்ன இன்னும் ஓஹோன்னு வச்சுட்டு தான் இருக்காங்க என் விசுவாசிலாம், இன்னும் என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்படியே பார்த்தேன், அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு. நான் அப்படியே பார்த்தோம்னு பேசல, வாங்கினே உங்களுக்கு நல்லது நான் சொல்றேன். இப்ப நம்மளுக்கு நல்லதை சொல்றாங்கன்னா அவங்க நம்மளுக்கு எவ்வளவு ஒரு உதாரணமா இருக்கும். இன்னைக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். நான் ஒண்ணுதான் கேட்டேன், வானம் பொழிகிறது பூமி விலை அப்படிலாம் கேட்கல. நான் ஒண்ணுதான் கேட்டேன், சாப்பிட்டீங்களா? காலையில இருந்து யாரும் வரலன்னு நீங்களாவது வந்து உட்காந்து எதை கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவோம். அதெல்லாம் வேணாம், வாங்க சாப்பிடு, இயேசு நல்லது. அவ்வளவு. அல்லேலூயா. நம்மளுடைய தலை எழுத்து சிலவங்க சொல்லுவாங்க, ரெட்ட சுழி, இது அறந்தவாள இதுலயா தெரியுது. அட பாவீங்களா, சுழிய பார்த்து எதிர்காலத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. சிலதுங்க இதான் அடங்காத வீட்டுக்கு குரங்கு மேல தாவிக்கிட்டு இருக்குங்க. அப்ப குரங்க பெற்றிருக்கிறாங்க, குரங்கு கயிறு சங்கிலியை கட்டி வெளியே கட்டி போட்டு. சிலது வந்து இதா திருட்டு காப்பியே முகத்துலயே இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, இது மனசுல ஓடுது. எந்த எப்ப திருடலான்றத இங்கக்குள்ள இருக்கிற ஆவி மத்தத சொல்லுது. அப்படியே தக்காளி பழம் மேலே இருக்கிறாங்க. வாக்கு தத்துவம் தேவன் பண்ணினாரு. மற்றவர்கள் இடத்துல நீங்க போய் நன்மைகளை நடக்க போகிறத வர போகிறத எனக்கு நடக்குமா பாசத்தை சொல்ல மாதிரி, பாசர் என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உன்னை பத்தி நினைக்கிறது உப்பு. ஏற்கனவே எங்க வீட்டுல நிறைய இருக்கு, சொல்றதுக்கே எனக்கு நேரம் பத்தல. 24 hours முடிஞ்சு கூட கேட்பாங்க, நான் எப்படி இருக்கேன், நல்லா தூக்கத்தை சொன்னா நல்லா இருக்குமா. போயிட்டு வந்து சண்டை கேட்பாங்க, நான் என்ன கலர் சட்டை போடுறது, ஐயோ பிள்ளைங்க உதவிச்சாங்க, சாக்லேட் சொல்லுங்க சாக்லேட். எங்க வீட்டிலே டாட்டா சம்டைம் ரொம்ப லோ ஆயிடுது. இதுல பாஸ்டர் என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறது இருக்கு, என்ன கண்டுக்கவே மாட்டீங்க. ஸ்பீக்கர் திறக்கலையா, ஸ்பீக்கரே திறக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நானு, இதுல உன்னை எப்படி நான் கண்டுக்கிறது. சிலவங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் மோப்பு போட வேண்டியதா இருக்கு. குளோராக்ஸ் ஒழுந்தாலும் நான் மோப்பு போடணும், பாயாசம் பட்டனாலும் மோப்பு போடணும். ஏன் உங்களுக்கு போட தெரியாதா? தேவன் வாக்கு தத்தம் பண்ணிட்டாருன்னா அந்த வாக்கு தத்துவத்து மேல நம்பிக்கையா இருங்க, கர்த்தர் நடத்துவார். சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சொத்து போயிடாதீங்க. வாசிங்க. அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்னா ஆலோசனை கொடுப்பாரு. தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படியும், தேவனோட ஆலோசனையில நடங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலவங்க வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஆலோசனை சொன்னாரு, கேட்கலாமா? என்னென்ன ஆலோசனை சொன்னாரு? என்ன போய் 3 ஏக்கர் நிலம் வாங்கி சாவி பாடி போட சொன்னாரு. நீ எங்க வாழ்ற? லக்கி பிளாட்ல வாழ்ற. இப்ப அங்க போய் எங்க நிலம் வாங்கி நீ லக்கின்ல வந்து சாவி பாடி போட போற? அப்ப கேப்ப, எங்க பாச சொன்ன? ஊர்ல இருக்கிற பாச சொன்ன. அவங்க ஊர்ல வாங்கலாம் சாவி பாடினா, பாடி சாவியும் வாங்கலாம், பாடிக்கிட்டே சாவி வாங்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க போய் நீ எங்க போய் இப்ப பிரலிங்ல இருக்கிற வச்சுங்களேன், ஒரு இடத்துல நிலத்துல போயிட்டு மாடை உளுந்து நீ வயல நட்டு கம்பெனி வேலைக்கு 8 hour அனுப்புறதுக்கே நீ சேர்ச்சி வர மாட்ட. இத மாடை வாங்கி கொடுத்து ஆண்டவர் என்னது பயிரை கொடுத்து அரிசியை விதைன்னு சொன்னா வந்து சேர்ச்சிக்கு நீ ஏன்ட்ட கேக்குது? அவர் சொன்னாரா? அவரை பத்தி விசாரித்தா 3 மாசம் அவர் சேவாகாசு கட்டாம வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் சொன்னாரு, இது வந்து என்கிட்ட கேக்குது. சாவி பாடி வைக்க சொல்றாரு பாஸ்டர். ஆமா, நீ வச்சுட்டு மாசம் மாசம் அரிசி இங்க இருந்து அனுப்பிவிடு, அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு உட்கார்ந்து. ஆலோசனை தேவனிடத்துல கேளுங்க. அப்பா
எனக்கு இந்த காரியம் உணர்த்திக்கிட்டே இருக்கு, மனசுல வந்துகிட்டே இருக்கு, நான் செய்யணும்னா அப்பா எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க, அந்த காரியத்தை எனக்கு கொண்டு வாங்க, நான் காத்திருக்கிறேன். ஆமென். அதெல்லாம் நம்மளுக்கு இல்ல. இப்படி ஓட பண்ணானா அப்படி சாப்பாடு வந்துடும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார்னா அவர் நிறைவேற்றுவார். காரணம் என்ன? தேவன் ஆணையிட்டிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை தேவன் ஆணையிட்டார், சொல்லிட்டாரு, அது செய்வார். ஆலோசனை தருவார், உனக்கு ஆலோசனை கத்த தருவார். சூழ்நிலைகளுக்காக தேவன் விலகுகிறவர் அல்ல, வருகிற போராட்டங்கள்ல தேவன் விலகி ஓடுகிறவர் அல்ல. எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அவர் தந்த ஆலோசனை, அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நம்மளுக்கு ஆலோசனையாய் கத்த நம்மளை விளங்க செய்வார். தொடர்ந்து வாசிப்போம். தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை சிறப்படுத்துவார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளுங்க. நம்மளுக்கு முன்ன தேவன் இருக்கிறார், தேவனை பற்றிக் கொள்ளுங்க. அவரோட வாக்குத்தத்தம் இருக்கு, பற்றிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்க யாரை நம்பி வாழ்றீங்க? நான் பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், நீங்க யாரை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? யார் மேல விசுவாசம் வைத்திருக்கீங்க? யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கீங்க? யார் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு? அந்த வாக்குத்தத்தத்தை யார் நிறைவேற்ற போகிறாரு? அவர் மேல நம்பிக்கையா இருக்கு. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க பாருங்க. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். பொய் உரையல. நம் தேவன் பொய் சொல்ற தேவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. நம்ம தேவன் யாரு இல்ல, நம்ம தான் அப்பப்போ போய் சொல்றது, தேவன்கிட்டே போய் சொல்றது, பாஸ்டர்கிட்டே போய் சொல்றது. அல்லேலூயா. ஆனா நம்ம தேவன் போய் சொல்றவரு அல்ல. நம்ம தேவன் போய் சொல்ற தேவன் அல்ல. ஆமென். நல்லா விளக்குங்க. நம்ம தேவன் போய் சொல்ற தேவன் அல்ல. உங்களுக்கு வாக்கு பண்ண தேவன் போய் சொல்லுகிறவர் அல்ல. சொன்னார்னா நிறைவேற்றுவார். நம்புங்க ஆண்டவர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரு, பொய் சொல்லல, அதை நிறைவேற்றி முடித்தார் ஆண்டவர். கடைசியாக அந்த வசனத்தை பாருங்க. எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்துமா நங்கூரமா இருக்கிறது. அந்த ரெண்டு அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நம்பிக்கை இரண்டு மாறாத அப்படின்னா தேவனோட வசனமும் வாக்கு தத்தமும் ரெண்டு காரியம் எழுதப்பட்டிருக்கு. அங்க போட்டிருக்கு பாருங்க மேல. என்னது? நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ரெண்டு காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறாரு. அந்த ரெண்டு காரியத்தோட அடையாளம் என்னன்னா, ஒண்ணு தேவனோட சத்தியம். ஆணை என்பது தேவனோட சத்தியம், தேவனோட வார்த்தை, தேவனோட வசனம் நம்மளை ஆணையிடும். நம்மளை தேவன் சக்சன் பண்ணுவாரு, நம்மளுக்கு உறுதி கொடுப்பாரு. தேவனோட சத்தியத்துல நம்மளை உறுதிப்படுத்திட்டு அதே சத்தியத்துல நம்மளுக்கு வாக்கு தத்தம் பண்ணுவாரு. கலங்காத, நீ திகையாத, நீ போகிறவெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேர்ல நான் மகிமைப்படுவேன், உன்னை துன்பப்படுத்துறவங்க மத்தியில நான் உன்னை உயர்த்துவேன், நீ கலங்கி நிற்காத, திகையாத, உன்னை நான் வழி நடத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆபக்குக் 2:3 சொல்லுது, குறித்த காலத்தில் தரிசனங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபக்குக் 2:3 சொல்லுது, குறித்த காலத்தில் தரிசனங்களை இன்னும் வைத்திருக்கிறார், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாதே. பாடணும் பாருங்க. தேவன் தந்த வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறாங்க, அது முடிவில் விளங்கும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அதை கொண்டு வந்து நிறுத்துவார். அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது.
அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. மறுபடியும் ஆபிரகாம் காத்திருந்தது போல மறுபடியும் அபுக்குள்ள சொல்ல காத்திரு. தேவன் வாக்கு பண்ணான்னா பெருக செய்வேன், உன்னை உயர்த்துவேன், உன்னோடு கூட இருப்பேன், உன் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவேன் ஆண்டவர் சொன்னானா காத்திருங்க. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பில்லை. ஹல்லேலூயா. அது ஒரு நாள் தாமதிக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். நம்பர்ஸ் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது. நம்பர்ஸ் என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19 வசனம் சொல்லுது. நம்பர்ஸ் 23 verse 19. கடைசியாக பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு கவனமா பாருங்க. கடைசியாக உங்க தேவன் பொய் சொல்றவர் அல்ல. நம்ம தேவன் யாரு இல்ல? பொய் சொல்றவர் அல்ல. அங்க என்ன சொல்லுது? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதனும் அல்ல. மனுஷன் அல்ல. உனக்கு ஆணையிட்டவர் ஒரு மனுஷன் இல்ல. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது மனுஷன் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கீங்க. உங்களோட பேசுகிறவரு ஒரு மனுஷன் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு ஒரு ஃப்ரெண்டா பாருங்க அப்படின்னு. நம்ம எப்படி தெரியுமா நினைச்சுக்குவோம்? ஃப்ரெண்டா தானே. அப்புறம் தேங்காய் குடிச்சு கலைஞருக்கு வேணுமா ஆண்டவர்? சில பைத்தியங்க நாக்கால் எடுத்து வச்சுட்டு அடியே நான் வந்திருக்கிறேன், என்னோட குறைகள்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களை கும்பிட்டு ஏன்னா நண்பர் பாசர் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. ஒரு சகோதரனை போல ஒரு மூத்த அண்ணனா ஒரு நண்பனா பாருங்க தேவனை அப்படின்னு அவர் உதாரணம் சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட வந்துட்டீங்களா, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி. ஏன் அவர் மனுஷன் இல்லை. வேதம் என்ன சொல்லுது? அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல. அவர் மனம் மாற மாட்டாரு. நம்ம தான் மனம் மாறிடும். என்ன மனம் மாறிடும்? ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் அபினேகோ போல என் வாழ்க்கையில் எவ்வளவு வந்தாலும் உம்மை விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அக்கினியில போட்டாங்கள, அந்த சூர அக்கினியில தள்ளனாங்கள, அங்கிருந்து அவனுக்கு ஓடவே இல்லை. அதான் விசுவாசம். அவனுங்க இந்த தண்டனையை பார்த்துட்டு ராத்திரோட ராத்திர ஓடி போய் வேற இடத்துல நின்றுகிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே, உங்களுக்கு எது வந்தாலும் நீங்க எங்களை கைவிட்டாலும் நான் விலக மாட்டேன். இதுதான் என் மனுஷன் பொய் சொல்லுகிறாங்க. வசனம் சொல்லுது அவர் மனுஷன் அல்ல. தேவன் சொன்னார்னா உன்னோட கடைசி பரியந்தம் வரைக்கும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் நம்மளை அதிகமா நேசிக்கிறார். அவர் மனுஷன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு God never change his plan. தேவன் மாறுகிறவர் அல்ல. வசனம் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். God never change his plan. தேவன் நம்ம மேல வாக்கு பண்ணிட்டாருன்னா தேவன் மாற மாட்டார். தெரியுங்களா? இப்ப சொல்ற ஒரு உதாரணம் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு 100 வயசு வரைக்கும் நீ வாழுன்னு சொல்லிட்ட. சந்தேகம் தானே? இப்ப 80 வயசுல போயிட்டீங்க. இப்ப வாக்கு பண்ணவர் மேல ப்ராப்ளமா இல்ல வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற நம்ம மேல ப்ராப்ளமா? சரி, அப்படி விட்டுருங்க. இப்ப சொல்லிட்டாரு, அது நல்லதா கெட்டதா? 100 வயசு வரைக்கும் வாழணும், நல்லதா கெட்டதா? ஓ வெரி குட். அப்படி ஆண்டவரே 200 நான் கொடுத்தா எனக்கு தலைவலியா இருப்பேன், நீங்க 100 இனஃப் அப்படின்னு கொடுக்குறாச்சுங்களா? நம்ம நன்மைக்காக தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனா வீட்டுல ஒருத்துங்க இது கேள்வியாச்சுன்னா இப்பயும் இந்த கத்துக்கிறது கேள்வியாச்சுன்னா தாங்க முடியாது. ஆண்டவரே பரவாயில்ல 75 வயசோட கொண்டு போயிருங்க, 25 வயசு லேஸ் பண்ணிடுங்க. நான் சொல்றேன், அவர் மனம் மாறுகிற தேவன் இல்ல. நம்ம தேவன் நல்லா புரிஞ்சுக்க. அப்படி ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி பேசுகிற தேவன் இல்ல. நம்ம தான் இங்க நிப்போம்,
ஆண்டவர் இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு, இப்படி பேசினாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்க போயிட்டு ஆண்டவர் இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, நம்ம தான் மாத்தி மாத்தி பேசுறோம். ஆனா அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. நம்ம தேவன் மாறவே மாட்டாரு. மனுஷர்கள் மாறி பேசுவாங்க, தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றதுமே பேசுவாங்க, தன்னை நியாயப்படுத்த பேசுவாங்க, தன்னை நல்லவர்கள் என்று காட்டுறதுக்கு பேசுவாங்க, தன்னுடைய நீதியை விளங்க செய்வாங்க. ஆனா கர்த்தரோ அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. ஆசீர்வதிச்சிருக்காங்க. மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் வசனத்தை அவர் கொண்டு வந்த நிறைவேற்றாம விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுற வார்த்தை, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். நம்மளுக்கு தேவன் வாக்கு பண்ணாரு, அதை நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு காத்திருங்க, பொறுமையோடு காத்திருங்க, தேவன் மேல் விசுவாசத்தோடு காத்திருங்க. இந்த பைபிளை காகிதமாய் பார்க்காம இந்த பைபிளுக்குள்ள இருக்கிற தேவனை நம்பிக்கையோடு பாருங்க. அடையாளங்களை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, அதிசயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. வானத்தை பூமி உண்டாக்கின நேற்றும் என்றும் மாறாத தேவன் மேல நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்துவனமா நம் திருவிருந்த ஆராதனைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் என்று நாம் யாரும்